நைட் டைமில் நான்வெஜ் எதுக்கு எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 10வது படிக்கிற தினேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வீட்டு முன்னாடி அவன் தெரு பசங்க கூட சேர்ந்து விளையாட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவங்க பக்கத்து வீட்டு அக்கா ஒரு சாப்பாட்டு வழியை கொண்டு வந்து கொடுத்து, இது கொண்டு போய் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறாரு. தினேஷுக்கு பயமாக இருக்குன்னு அவன் கூட விளையாட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு போகிறான் துணைக்கு. தினேஷ் போகிற பாதையில் ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு லைட் இங்கே இருக்குன்னா இன்னொரு லைட் ரொம்ப தூரம் தள்ளியே இருக்கும். நடுவில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நடுவில் ரொம்ப இருட்டாக இருக்கும். தினேஷும் அந்த சின்ன பையனும் அந்த இடத்த கடக்கும்போது யாரோ அவங்கள பின்தொடர மாதிரி கொலுசு சத்தம் கேட்குது. ஃபஸ்ட்டு தினேஷுக்கு அந்த சத்தம் கேட்குது. தினேஷ் அந்த சின்ன பையன் கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடந்து போகிறான். தினேஷ் எவ்வளோ வேகமாக நடக்கிறானோ அதே வேகத்தில் அந்த கொலுசு சத்தமும் அவங்களும் பின்தொடர்ந்துட்டே வருது. சடனாக அந்த தினேஷுடைய கழுத்து பக்கத்தில் வந்து அந்த காது கிட்ட யாரோ வேகமாக மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது. பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பையனும் என்ன சொல்கிறான், பையனும் தினேஷ் பார்த்து ஆனால் யாரும் நம்ம பின்னாடி நடந்து வர மாதிரியே இருக்குதுன்னு சொன்ன உடனே தினேஷ் அந்த சாப்பாட்டு வாளியை அதே இடத்துல பார்த்துட்டு அந்த சின்ன பையன் கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த தெரு மூலையில் அந்த சின்ன பையனை சேஃபான இடத்துல நிறுத்த வச்சுட்டு தினேஷ் அந்த ஒரு தெரு மூலையில் வந்து அந்த சாப்பாட்டு வாளியை கிடந்த இடத்துல போய் பார்க்குறான். அவன் பார்த்தது அந்த ஒரு இடத்துல கருப்பான புடவை கட்டுக்கின ஒரு பொண்ணுடைய ஒரு சாப்பாட்டு வாளியே சுற்றி வருது. அதை பார்த்து தினேஷ் பயந்து ஓடி போய் அந்த சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு அந்த வேலை பார்க்குற இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த அண்ணன் கிட்ட சொல்கிறான். அந்த அண்ணனும் பசங்களும் ஏதோ பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினச்சி சரி பசங்களை வீட்டில் போய் கொண்டு போய் விட்டுடலாம் நாமளேன்னு சொல்லி அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு 2 பேரையும் சைக்கிளில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு வராங்க. ஓட்டிகிட்டு வரும்போது அந்த சாப்பாட்டு வாளி கிடந்த இடத்துல பார்த்தா அந்த சாப்பாட்டு வாளி மட்டும்தான் இருக்குது. சாப்பாட்டு மீந்த ஒரு பறக்க கூட அந்த இடத்துல காணும். அதை இன்னும் அந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்கும்போது மூலையில் யாரோ ஒரு பொண்ணு பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. அதை கேட்ட உடனே அந்த அண்ணன் அந்த பசங்களை சைக்கிள் உட்கார திரும்ப தைட்டாக உட்கார வச்சு குடுகுடுன்னு சைக்கிள் ஓட்டிட்டு பெடல் அமைக்கி வீட்டில் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. தினேஷ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அண்ணன் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் மட்டும் அந்த விஷயத்தால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிவிட்டான். அந்த அஃபெக்ட் ஆன காரணத்தால் அந்த சின்ன பையன் நைட்டில் தூங்கும்போது பயந்துருப்பான் போல். அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்க சாப்பாடு கொடுக்க போயிருந்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் போய் அந்த அக்கா கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் அந்த சாப்பாட்டில் கொடுத்து வச்சிங்க பசங்க இப்படி பையன் நைட்டில் பயந்து ஏந்திரிக்கிறான்னு சொன்ன உடனே அந்த சாப்பாட்டு வாளியில் பச்சைக்கறியை போட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எப்போவாவது நடந்திருக்கா? அன்டைமில் பச்சைக்கறி நான்வெஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? எடுத்துகிட்டு போயிருந்தா உங்களுக்கு எப்போவாவது ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாரர் ஸ்டோரி நடந்திருந்தா என்கிட்ட சொல்லுங்கள். அதை நான் திரும்பவும் யூடியூப்பில் போடுறேன். தேங்க்யூ.